இந்த சிங்கிள் பேக்கில் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். ஏர் ஹைட்ரேஷன், அப்புறம் ஸ்மூத்னஸ், ஸ்ட்ரென்த், ஷைன், அப்புறம் ஏர் க்ரோத் எல்லாமே இது ஒரே பேக்கில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு 1 to 2 monthsலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியங்காஸ் டைரி. இன்றைக்கி நம்மள எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது ஏர் ஃபால், ஏர் ட்ரைனஸ், அப்புறம் டல் ஏர். இதுதான் நம்ம எல்லாருமே நேச்சுரல் ரெமெடிஸ்க்காக சர்ச் பண்ணிட்டுருக்கோம். கெமிக்கல் ஷாம்பூஸ், சீரம்ஸ் எல்லாமே டெம்ப்ரரியாக ஒர்க் ஆகும், நமக்கு பர்மனெண்ட் சொல்யூஷன் கொடுக்காது. நான் ஷேர் பண்ண போகிற ஒன் மேஜிக்கல் ட்ரெடிஷ்னல் ஏர் பேக் தான் பாதாம் பிசின், அப்புறம் ஃப்ளாக்ஸீட், வெந்தயம், அப்புறம் ரைஸ். லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் அது வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம பேக்கை ரெடி பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்டட். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் கொடுக்குற ஏர் பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற ரைஸ் தான். ரைஸோட ஸ்டார்ச் வந்து நம்ம முடிக்கு நேச்சுரல் கண்டிஷ்னர், அப்புறம் நல்லா ஷைனை ஆட் பண்ணும், ஸ்மூத்னஸ், அப்புறம் சில்கினஸாக வச்சுக்கோ முடிய. இப்போது ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம், அதில் 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது வெந்தயம் தான். இது வெந்தயம் நம்ம பழைய காலத்து வைத்தியம். இது நம்ம முடி ஏர் ஃபாலுக்கு. இது வந்து நம்ம ரூட்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணி ஏர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்டராக வளர வைக்க ஹெல்ப் பண்ணும். அப்புறம் நம்ம ஏர் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுவும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது ஃப்ளாக்ஸீட் தான். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால இது நம்ம பாயில் பண்ணும்போது நல்லா ஜெல்லியாக வரும். இது அப்ளை பண்ண நம்மளுக்கு ஃப்ரிஸ் கண்ட்ரோல் ஆகும், நேச்சுரல் ஸ்மூத்னஸ் வரும், முடி நல்லா ஷைனிங்காக சீக்கிரமாக க்ரோத் ஆகும், ஃபால்ஸ் ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம முடி. இதுவும் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 3மே நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ரைஸ், வெந்தயம், அப்புறம் ஃப்ளாக்ஸீட் 3மே நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நல்லா பாயில் ஆக ஜெல்லி மாதிரி வரும் பாருங்கள். இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. 3மே மிக்ஸ் ஆகும்போது 3ஓட ஸ்ட்ரென்த்தும் நம்ம இது ஜெல்லியில் கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாக இருக்கும்போதே ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஃபில்டர் பண்ண முடியும். ஆறிட்டா ஃபில்டர் பண்ண முடியாது, ஜெல்லி ஆகிடும். அதனால் ஃபில்டர் பண்ண முடியாது. சூடாக இருக்கும்போது ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம், அந்த ஜெல்லி ஃபுல்லாகவே இறங்குற மாதிரி. இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த ஜெல்லி கொஞ்சம் ஆறட்டும், அது க்ளீனாக ஜெல்லி டைப் வரும். ஆறுனப்புறம் பார்க்கலாம். நம்ம எடுத்துக்க போகிறது பாதாம் பிசின், ஆல்மண்ட் கம்மு தான். இது நம்ம பாடிக்கு நேச்சுரல் கூலண்ட்டு, அப்புறம் ஸ்கேல்ப்பை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கும், ட்ரைனஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இது நல்லா ஜல்லி டைப் ஆகும். இது ஒரு நாள் முன்னாடி நைட்டே ஊற வச்சுருக்கேன். மார்னிங் பார்த்தா நல்லா ஊறிருக்கு, இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். கொஞ்சமாக போட்டாலே போதும், நிறைய ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வந்திருக்கு. இது இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஜெல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லை பாருங்கள், நல்லா ஜெல்லியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுவும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள். சூப்பராக ஜெல்லி மாதிரி ஃப்ளாக்ஸீட் ஜெல்லி எப்படி வந்திருக்குன்னுட்டு இதுவும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது ஆல்மண்ட் ஆயில், பாதாம் ஆயில் தான். இது நம்ம முடிக்கு நல்லா ஏர் க்ரோத்தை நல்லா திக்னஸாக ப்ரொமோட் பண்ணி தரும். ஏர் ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா நரிஷிங்காக வச்சுருக்கோம். இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நல்லா சூப்பராக க்ரீமியாக எப்படி வந்திருக்குன்னுட்டு. இது 3மே நம்ம முடிக்கு நல்லா ஹைட்ரேஷன், ஸ்மூத்னஸ், அப்புறம் ஸ்ட்ரென்த், ஷைன், க்ரோத் எல்லாமே இது ஒரே பேக்கில் நமக்கு கிடைக்கும். நீங்கள் இதை வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தால் 1 or 2 monthsலேயே நல்லா உங்களுக்கு விசிபிள் ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரீமியாக இருக்குது. இப்போ அப்ளை பண்ணிடலாம். பேக் ரெடி. இவ்வளோ சூப்பராக இருக்குது பேக்கு, அப்படியே க்ரீமியாக அப்ளை பண்ண அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ அப்ளை பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி எண்ணெய் வச்சு சிக்கலாக எடுத்துகிட்ருக்கேன்.
சிக்கலாம் இல்லை. இப்போ அப்ளை பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது அப்ளை பண்ண. ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது இந்த பேக்கு கோல்டெல்லாம் எதுவும் ஆகாது. நல்லா பார்ட்டிஷனாக பிரித்து அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக கண்டிஷ்னர் மாதிரி இருக்குது. க்ரீமியாக சூப்பராக பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஏருக்கு நல்லா ஷைனிங், நல்லா ஸ்ட்ரக்சராக இருக்கும். சூப்பர் ஷைனிங்காக இருக்கும். ஒரு பார்லர் போய் ஸ்பா பண்ணால் எந்த ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் வரும். இப்போ இந்த சைடு அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபுல்லாக இன்னொரு வாட்டி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோல்டு ஆகுதுன்னா இதில் வெந்தயம் சேர்த்துருக்கோம் இல்லை, அந்த வெந்தயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேணும்னா ரைஸு வெறும் ஃப்ளாக்ஸீடு ரைஸ் மட்டும் போட்டுக்கோங்க. கோல்டு ஆகுதுன்னா வெந்தயம் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு முடி இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்கேல்ப்லலாம் உள்ளெல்லாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பாதாம் பிசினெல்லாம் ஊற அதிகமாக ஆகும். அப்புறம் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது இன்னும் அதிகமாக ஆகும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நுனியில் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண எந்த ஒரு பேக்குமே நமக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வரவே வராது. வந்தாலும் கண்ட்ரோல் ஆகிடும். நான் ஃபுல்லாக தலை ஃபுல்லாக க்ளீனாக அப்ளை பண்ணிட்டேன். தெரியுது அவங்களுக்கு எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். வேணும்னா பேலன்ஸ் இருந்தால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைனா ஓகே தான். இது நம்ம ஃபேஸ் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. நம்ம இன்டேக்காக எடுத்தாலும் நல்லது. பாதாம் பிசின் எவ்வளோ ஹீட் இருந்தாலும் இதாகிடும். மெயினாக லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளீனாக அப்ளை பண்ணிவிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பாருங்க, நான் ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த பேக்கு தான். பாதாம் பிசின், அப்புறம் வெந்தயம், ஃப்ளாக்ஸ் சீட், அப்புறம் ரைஸ், அப்புறம் பாதாம் ஆயில் வச்சு தான் இந்த பேக்கு ரெடி பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு முடி நல்லா ஷைனிங்காக, திக்காக, சாஃப்டாக ஃபீல் ஆகுது. நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி, அப்போ தான் நெக்ஸ்ட் நான் கொடுக்குற ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஸ்டே நேச்சுரல், ஸ்டே பியூட்டி.